கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. எம்ஜிஆர் படத்தை சாதனையை உங்க தலைவர் படைச்சிருக்காரு. எப்படி முதல் கட்டமா பாக்குறீங்க? இது வரலாறு காணாத வெற்றி தான். இது எங்களுக்கு வரவேற்பு ரொம்பவே இருந்தது தமிழகம் முழுவதுமே. அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா இது தமிழக வெற்றிக்காரங்க தான் இங்கே பார்ப்போம். எதிர்பார்த்தீங்களா? நிறைய விமர்சனங்கள் திமுக மேல இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாத்தையும் பல தடைகள்லாம் உடைச்சிட்டு இப்போ ரொம்ப வெற்றியாக தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் இன்னும் அறிவிப்பு பண்ணல. மதியம் சொல்லி வச்சோம். வரப்போற காலங்களை நீங்க எப்படி முன்னெடுத்து செல்வீங்க? மக்களுக்கோசம் முன்னாடி மக்களுக்கோசம் சேவை செய்து தான் அவர் சினிமா விட்டு 200 கோடி செலவு விட்டு வந்திருக்காரு. மக்களுக்கோசம் நல்ல ஆட்சி இதுக்கு மாறும். அதனால தான் மாற்றத்துக்கோசம் எல்லாரும் ஊருக்கு பஸ் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு பிடிச்சி ஊருக்கு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அரசியல் சினிமாக்காரு வர மாட்டோம். மாற்றம் அந்த மாற்றத்துக்கோசம் நம்ம சும்மா நானே ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு என் சம்பளத்தை விட்டு தெருவில் நல்லது கெட்டது பண்ண மாட்டோம். அவர் விட்டு வந்திருக்காரு. அதனால மக்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்னை அவங்க போட்ட இவங்க போட்டேன்னாங்க. 16 தொகுதியிலும் லீடிங்கில் இருக்கோம். நாங்கள் இதன் மூலமா திமுக நம்ம என்ன சொல்றோம்? என்ன சொல்ல, நல்லது செஞ்சுன்னா மக்களே ஏற்றுப்பாங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ கெட்டது பண்ணால்தான் மூணாவது இடத்துக்கு போயிட்டீங்க. நம்ம நல்லது பண்ணாலும் முதல்ல எடுத்துக்காங்க. அதனால நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. மக்களுக்கு சேவை செஞ்சனா அவங்களே நம்ம எங்கே வைக்கணுமோ அவங்க வச்சுருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க சொல்றோம். மக்கள் மக்கள் இயக்கத்தில் இருந்திருக்கும். 33 வருஷமா தளபதி மக்கள் இயக்கத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் 16-17 வயசுலேருந்து மக்கள் இயக்கத்தில் மக்கள் இயக்கத்துலேருந்து நல்லா பண்ணியிருக்கோம். இந்த 2 வருஷத்துல இன்னும் நிறைய கட்சி தொடர்ந்து நிறைய ஃபீல்டு ஒர்க் நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ கடைசி கட்ட பிரச்சாரத்தில் பேசுகிறப்போ ஒரு நாள் என் பேச்சை கேளுங்க, 5 வருஷம் நான் உங்கள் பேச்சை கேட்குறேன். கண்டிப்பாங்க. 15 நாள் லீவ் போட்டு தளபதி கோசம் வேலை செஞ்சிருக்கேன். எல்லாருமே 15 நாள் எனக்கு 15 நாள் அட்டண்டன்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு காசு இல்லை. 15 நாள் சம்பளத்தை விட்டு நான் வேலை பார்த்தேன். இவர் ஆட்டோ ஓட்டுறதுனால ஒருத்தர பேசுறதுனால வேலையை விட்டு மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. இது வரைக்கும் லீடிங்ல இருக்கும். 3 மணிக்கு மேலே ஜெயிச்சோன்னே 5 வருஷம் மக்களுக்கோசம் அவர் சேவை செய்வார். கண்டிப்பா மக்கள் எந்த வாக்குறுதி செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க செங்கலத்தில் காமிச்சிட்டு நீட்டை ஒரு ரத்து பண்றேன் அதுக்கு எதை செய்ய முடியுமோ அது மட்டும்தான் தளபதி சொல்லியிருக்காரு. எது பண்ண முடியுமோ அது மட்டும்தான் பேசி அதுக்கு ஒரு குழு போட்டு எல்லாமே பண்ண முடிஞ்ச வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதை கண்டிப்பாக பண்ணுவார். இல்லாத ஆட்சி கண்டிப்பாக மாறும். ஆட்சியில் சினிமா உலகம் எப்படி இருக்கும்? எல்லா துறையும் சினிமான்னு மட்டும் இல்லை, எல்லா தமிழ்நாடே இன்னொரு 5 வருஷத்துல எப்படி இந்த தமிழ்நாடு இப்போ சிங்கப்பூரை நம்ம காட்டோம்ல, அப்போ இருந்து சிங்கப்பூர் எப்படி இப்போ அதேமாரி 5 வருஷம் கழிச்சு இப்படி இருந்த தமிழ்நாடு இப்போ இப்படி மாறிச்சு அப்படின்னு ஒரு ஜனநாயகம் வெளியீடு எப்படி இருக்குங்க? இது எலெக்ஷன் கோசம் நிறுத்தி வச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதுக்கு போர்ட்ல என்ன சொல்றாங்க பார்த்து படம். மாவட்ட துணை இணை அமைப்பாளர் தொண்டர் அணிதர் பழனி எங்க மாவட்ட செயலர்.